வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணோம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், ரியோ வந்து இது ஒரு கலருங்க. நம்ம நார்மல் ரியோ வச்சுருக்கோம். இப்போ இந்த இது எல்லோ ஷேடில் வர்றது இருக்குது, பேக் சைடில் பர்பிள் கலராக இருக்கும். சரிங்களா? இந்த பிளான்ட்டு உங்களுக்கு அவைலபிள் தான். சரிங்களா? அப்புறம் இந்த பிளான்ட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்தது பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னும் ஒன்று ஸ்பைடர் லில்லி. இங்கே பல்ஸ் பாருங்கள், எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அங்கே லீஃப் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பூ பூத்தது. நம்ம பூ பூத்ததை காமிச்சிருப்போம். ரெண்டு மட்டும் தான் இருக்குது. 2 பேர் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இவங்க ப்ளூம் ஆனதை நான் எடுத்திருக்கேன். அதை தனியாக அவங்கள மட்டும் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அந்த பாருங்கள், ஃபுல்லாக அந்த சுருக்கமாக இருந்தது, ஃபுல் ப்ளூம் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் காற்றடிக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸ். இப்போ இந்த 2 பூவும் பூத்துருங்க, நாளைக்கு பூத்துரும். அப்படியே கொத்தாக ஒரு. இப்போ இது எல்லாமே அப்படியே ஓவரால் காமிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக எப்படி இருந்தது, காலி பண்ணிட்டோம் இது எல்லாமே. சரிங்களா? நல்லா ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே தான் வைக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறதுனால இந்த இடம் நமக்கு காலியாக வேணும். அதனால் அப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறோம். சேம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விட்டு அப்புறம் பொறுமையாக பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இப்போ இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் எவ்வளோ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். சரிங்களா? நம்ம மாமரத்துக்கு கீழே வச்சுருந்தோம்ல, இப்போ இங்கே இந்த இதில் வந்து அமர் லில்லிஸ் தான். இது இன்னும் பூ வரல, பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ஓரம் இருந்து எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருந்தது, நம்ம சேல் வந்து போடுறோம், பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது. இப்போது இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க. இதை தான் நான் சொல்லியிருந்தேன், லெமன் கிராஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இது பார்க்குறது என்னென்னா, வெட்டி வேரும் நினச்சிருப்பீங்க. வெட்டி வேர் இல்லைங்க, லெமன் கிராஸ் பிளான்ட்டு தாங்க. இப்போ வந்து லெமன் கிராஸ் பிளான்ட் வந்து இது போல் தான் இருக்கும். இந்த கிராஸ் பாருங்கள், இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ அவைலபிள் நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். தண்டு பாருங்கள், எவ்வளவு மெச்சூர்டான இது பாருங்கள். இதுலேயே பாருங்கள் தெரியும். இப்போ நமக்கு வந்து நம்ம அனுப்பும்போது இது போல் தான் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு அனுப்பிடுவோம். ஸோ அந்த ஸ்டெம்மே வந்து நான் பாருங்கள் காமிக்கிறேன், நல்லா மெச்சூர்டான ஒரு இது தான். சரிங்களா? இப்போ இது போல் இன்னும் கூட இருக்குது. நான் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க இப்போ இந்த இது கூட ரூட் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டா ஃப்ரெஷ் ரூட் உங்களுக்கு வரும். நம்ம எப்படி ரெயின் லில்லிஸில் கொஞ்சம் ரூட் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணுவோம், இதுக்கு கொஞ்சம் மட்டும் கட் பண்ணால் போதும். சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். இப்போ இது எவ்வளோன்னா, இது வந்து 20 ரூபீஸுங்க. இது ஒரு இதுவுமே 20 ரூபீஸு. இங்கே பார்த்துக்கோங்க, இது பஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஒன்லி வெறும் 20 ரூபீஸ் தான். இன்னும் சில பிளான்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லெமன் கிராஸ் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இந்த அக்லோனிமா வெரைட்டிஸு அவைலபிள் தான் இருக்குது. சரிங்களா? இதுவும் இருக்குது. பட்டர்ஃப்ளை அக்லோனிமா இதுவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு ரீசனபிளாக தான் வரப்போகுது. இப்போ எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மணி பிளான்ட்ஸு. இதில் தான் நம்ம எடுத்து காம்போஸ் கொடுக்க போகிறது. சரிங்களா? இன்னுமே நிறைய இருக்குது. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு காலி ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் நம்ம ஷேட் நெட் வச்சு போட்டிருந்தோம்ல, இதில் எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்டுக்காக வச்சுருந்தது. இப்போ பாருங்கள், ஷேட் நெட் எடுத்தோடனே அந்த லீஃபே கலரே மாறி போச்சு. இப்போ நம்மளுடைய மண்புழு உரம் கூட பாருங்கள், இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணி பாட்டெல்லாம் பிளான்ட் இல்லாத காஞ்சி போனதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டோம். இப்போ மீதி வந்து சேலுக்காக அதை பாருங்கள், இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்ன பிளான்ட்ஸுன்றது வரிசையாக ஒன்று ஒன்றா நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா நம்ம டோட்டலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏரோ அக்லோனிமா உங்களுக்கு இருக்குது. மற்ற பிளான்ட்ஸ் ஓவரால் காமிக்கிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த சைடில் எவ்வளோ இருந்தது, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்க, இப்போ எல்லாம் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் கூட எதாவது சொல்லிகிட்ருக்கோம். நமக்கு தேவையான சைஸ் நான் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இவங்களாம் பாருங்கள், மணி பிளான்ட்ஸ் எவ்வளோ தூரம். இப்போ இந்த இதை எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதாங்க நிறைய பேர் கேட்டிங்க, கட்டிங்ஸா ரூட்டான்ட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே நிலத்தில் இருக்குது. நிலத்துலேருந்து நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்போ பார்க்க குப்பையாக இருக்குமா? இங்கே பாருங்கள், மாமரம் பக்கத்துலேயே இப்படி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஒரு
குட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குதா, இப்படி இருக்குது. இது ஃபுல் இலையும் வந்து எங்கே கீழே தான் விழும். நமக்கு வந்து ஷேட் நெட்டே போட தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சாக வரத்துக்கு முன்னாடி ஷேட் நெட் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஷேட் நெட்டே நமக்கு தேவை கிடையாது. இந்த நிழலே போதும். இங்கே பாருங்கள் தண்டு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு, நம்ம பென்சில் ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாடுக்குமே ரூட்டு பாருங்கள். இப்போ இந்த பிளான்ட் இது எடுத்துட்டிங்கன்னா இதனுடைய ரூட் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஸ்டெம்மாக கொடுத்தா கூட ஒவ்வொரு ஸ்டெம்முக்குமே நமக்கு ரூட் இருக்குது. இது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ அதனால் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு நாடுக்குமே நமக்கு ரூட் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்களா, எப்படி வயபிளாக வந்திருக்கு. லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குது, என் கையை விட பெரிய சைஸாக இருக்குது. இதிலே வந்து மார்பிள் வந்து 2 டைப்ஸ் இருக்குதுங்க. நான் வந்து ஒரு மார்பிள்ன்றது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் கூட இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. சரிங்களா, மார்பிள்ன்றது வந்து ஒரு சைட் பாதி வந்து க்ரீனாக இருக்கும், பாதி வந்து மார்பிள் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கள் இப்போ இப்படி வந்திருக்குது. ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அண்ட் ஆஃபாகவே வந்திருக்கும். இந்த பாருங்கள் இது போல் இருக்கும். சரிங்களா, ஆனால் மார்பிளில் தான் சேர்ந்தது இதெல்லாம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே மஞ்சுளார் நியான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்லிடுறது. ஜேடும் இருக்குது இதில். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.